சொல்லுங்கண்ணா. ஹனுமார் கோயிலிருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதம் இது தலைவருக்கு கொடுக்கலாமா? ஐயோ, இதெல்லாம் கொடுக்கவே கூடாது, கோல்டு வந்துடும். கோயில் பிரசாதம் கொஞ்சம் கொடுங்க, என்னோட ஆசைக்காக. தலைவருக்கு பிரசாதம்னா ரொம்ப பிடிக்கும், யாருக்கும் சொல்லாதீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் பாயசம் கொடுக்கறது வழக்கம் தான், அவர் விரும்பி சாப்பிடுவாரு. எதையும் கொடுங்க. ஐயோ, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அரவிந்த் அண்ணா பத்தி எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அவர் மேல சந்தேகமே இல்லை. ஆனா அரவிந்த் அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை, சிஎம்க்கு பிரசாதம்னா ரொம்ப பிடிக்குமா, அந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒருவேளை வேற யாராவது கொடுத்திருந்த பிரசாதத்துல விஷம் இருந்திருந்தா? நைட் 2 மணிக்கு நான் எழுப்ப அலாரம் வச்சுக்கோ. சார். என்னடா ராத்திரி 2 மணிக்கா? முதலமைச்சர் கிட்ட இருந்து எடுத்த சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணதுல இருந்து பேத்தாலஜிஸ்ட் உஷாக்கு தோணுன ஒரு சந்தேகம் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. மனுஷனை மரணத்துக்கு கொண்டு போற ஒரு விதமான டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான் இது. 2 நிமிஷத்துல ஒரு பறவையும் 15 நிமிஷத்துல ஒரு பன்னியையும் 1-2 மணி நேரத்துல ஒரு மனுஷனை மரணம் வரைக்கும் கொண்டு போற ஒரு கொராரி. இது கொராரியோ இல்ல ஹைலி டாக்ஸிக்கான காஸ்ட்ரிபீன்ஸ்ல இருந்து எடுக்கிற பாய்சன் ரைஸோ இல்ல C3H5M3O9 என்ற கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற நைட்ரோ கிளிசரோ சிஎம் உடம்புக்குள்ள இருக்கிற பாய்சனான்னு நம்ம முடிவெடுக்க நேஷனல் அனாலிட்டிக் லேப்ல இருந்து ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இது ஒரு சாதாரண மரணம் எல்லாம் தெரியறப்போ இந்த கொலை முயற்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு நடந்த இந்த கொலை முயற்சி அசாசினேஷன் அட்டெம்ப்ட்னு எனக்கு சந்தேகம் வருது. ஆனா அந்த அசாசினேஷன் பத்தி நமக்கு எதுவும் தெரியாது, ஒரு க்ளூ கூட இன்னும் கண்டுபிடிக்கல. And still he is unknown. My briefing is done. பெருமாள் சொன்னது உண்மையான விஷயம்னா இந்த கேஸ் ரியலி வெரி சீரியஸ். ஆனா இந்த ஒன் மேன் ஆர்மி ஒருத்தரோட செயலை வச்சு இது முடிவுக்கு வரப்போறது இல்லை. 100 பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீம், ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் வேணும் இந்த விசாரணைக்கு. எதுக்கு? எல்லாத்தையும் சொதப்புறதுக்கா? மரியாதை இல்லாமலாம் என்கிட்ட பேசக்கூடாது சார். உங்க தோள்பட்டையில இருக்கிற அதே முத்திரை தான் என் தோல்லையும் இருக்கு, அதனால அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. சாரி சார். This guy just impossible. Sorry, part of the job. சார். இல்ல சார், ஏடிஜிபி உள்ள இருக்கிற விஷயங்களை இப்போதான் வெளியே சொல்லிருக்காரு. என்ன சார் பண்றது, பொறுத்துட்டு தான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன் சார். ஷோ. சார், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். சிஎம் வீட்ல இருந்தாலும் செக்யூரிட்டி டைட் பண்ணணும் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, நிறுத்து. ஸ்டாப். இதுக்கப்புறம் உள்ள போக முடியாது. உங்க பேர் என்ன? சுரேஷ். ரொம்ப நன்றி. சாரி, ஏன் வண்டியை உள்ள விடலன்னா செக்யூரிட்டி அதிகப்படுத்திருக்காங்க. நான் போலாம் இல்லையா? போலாம்.
வாங்க. நில்லுங்க. இது என்ன புதுசா இருக்கு? செக்யூரிட்டி அலர்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு தெரியாது. ஆ? ஐயோ டீச்சர், எனக்கு டீ வேண்டாமே. இந்த டீ உங்களுக்கு இல்ல, தலைவருக்கு. தலைவருக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. சொன்னா தலைவர் கேட்டுருவாரா என்ன? அதுவும் சரிதான். இதை துற பார்க்கலாம். தலைவர் இதுல தான் குளிக்கணுமா? ஆமா, டாக்டர் தான் சொன்னாரு. எங்க ஒருத்தன் புதுசா வேலையில சேர்ந்தானே, அவனோட பேர் என்ன? யாரு? ஜோஸ் அண்ணாவா? ஜோஸ் அண்ணன். வந்த உடனே அண்ணன் ஆயிட்டானா? அவளை விட வயசுல பெரியவங்களே எப்படி கூப்பிடுவாங்க? ஓ சரியா சொன்ன, ரொம்ப நல்லது. ஜோஸ் அண்ணன் எங்க போயிருக்காரு? அவரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அவன் எங்க இருந்து வந்திருக்கான்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? தலைவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஊரு பேரு தெரியாதவனை எதுக்காக வேலையில எடுத்திருக்காங்க? என்கிட்ட கேட்டா ஒருவேளை அப்பாக்கு தெரியலாம். என்னாச்சு? வழக்கம் போல இல்லாம இத்தனை கேள்வி கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். கீழே பொடியா, உன்னை நான் குருடுவேன். தலைவர் அட்டாக்ல படுத்திருக்காரு, நீங்க என்னடானா ஊதி தள்ளிக்கிட்டு இருக்க. இதே ரோட்ல எவனாவது பண்ண 500 ரூபா ஃபைன், அதுல 200 ரூபா நீ எடுத்துப்ப. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுவீங்களா? பாரியா, உன்னோட சீட்டை நான் கிழிக்கிறேன். தெரியாம பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் சார். இதுக்கப்புறம் நடக்காது. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி மட்டும். இங்க வா. உங்க பேர் என்ன? சதீஷ். ரொம்ப நன்றி. ஒரே மிரட்டல்ல விசிட்டர்ஸோட பேரும் லிஸ்டும் கிடைச்சிருச்சு. ஒரு காப்பி தான் இருக்கு. போதும், இது போதும். சிஎம் நார்த்திகவாதியா இருந்தாலும் கோவில் பிரசாதம் சாப்பிடுவாரா? அவருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அப்போ பாயசம் இதெல்லாம் அவர் விரும்பி சாப்பிடுவாரு. கொஞ்சம் குறைவா தான் சாப்பிடுவாரு. சுகர், டயபிட்டிஸ். யார் கொடுத்தாலும் சாப்பிடுவாரா? அப்படிலாம் இல்ல, தெரிஞ்சவங்க கொடுத்தா சாப்பிடுவாரு. என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல, கிளம்பு. எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. இங்க தங்கி இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃபாதர்? ஆமா, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்மாஸ்பியரா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்பீங்க? நான் ஒரு 10-15 நாள் இருப்பேன். அப்படியா? இங்க சுத்தி இருக்க சர்ச் எல்லாம் சுத்தி பார்க்கணும். நீங்க புனித யாத்திரையில இருக்கீங்களா? அப்படியும் சொல்லலாம். ஆனா முக்கியமா சவுத் சைடுல இருக்க சர்ச்சுங்களை பத்தி நான் ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு பயணம் தான் இது. அது சரி, அதனால தானே 2 புஷ்அப் எடுக்கிறீங்களா ஃபாதர்? வேண்டாம், அட சும்மா ட்ரை பண்ணுங்க ஃபாதர், நம்மளாலையும் எல்லாம் முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் பவுலோஸ், இது தெரசா என் ஒய்ஃப். நான் மதம் மாறினதுனால தெரேசான்னு வச்சுக்கிட்டேன். நாங்க 2 பேருமே செமினார்ல வேலை பார்க்குற ஃபாதர். எல்லா வேலையும் செய்வோம், சமையல்ல இருந்து சாக்கடை வரைக்கும். தோட்ட வேலையை சொன்னேன். எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே ஃபாதர். ஏன்னா நான் இன்னைக்கு தானே இங்க வந்தேன். ஃபாதர் காமெடி பண்றாரு. அதுக்கு முன்னாடி நார்த் இந்தியால இருந்தேன். இப்போ இங்க ஒரு புனித பயணத்துல இருக்கேன். அப்படியா? யார் இது? ஐயோ, பெரிய ஃபாதர் வராரு. நாங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா எங்க முதுகு மேல ஏறி டான்ஸ் ஆடி. நானும் டான்ஸ் நாடகம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அப்படியா? நீங்களுமா ஃபாதர்? நட நட நட. இந்தாங்க. அவர் இருக்காரா? இருக்காரு. பெருமாளா? வாங்க. ஒரு டீ போடு. அப்புறம் எனக்கு மாதிரி இல்ல, பெருமாளுக்கு சக்கரை பட்டை கொண்டு வா. வாங்க பெருமாள், சொல்லுங்க. வெளியே கிளம்பிட்டு இருந்தீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. சிஎம்க்கு பகை இருக்கிற மாதிரி எதிரிங்க இறச்சிருக்காங்களா? நீங்க பொலிட்டிக்கல் செக்ரட்டரி மட்டும் இல்ல, அவரோட நம்பிக்கையான ஆளும் கூட. நம்பிக்கைக்குரிய ஒருத்தர். நீங்க பார்க்காம கேட்காம உங்க கவனத்துல இல்லாம எந்த எதிரியாலையும் போக முடியாது. யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா? தலைவருக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க, அது கணக்கிலேயே இல்லை. தலைவர் ஒரு டைப்னு உங்களுக்கு தெரியும்ல,
அவர் கொள்கைகள் பிடிக்காத பல பிஸ்னஸ் கம்யூனிட்டிகள் நம்ம இடத்துல இருக்கு. கம்யூனிட்டியில் மாஃபியாஸ், ரியல் எஸ்டேட் மாஃபியா, மணல் மாஃபியா, சாராய் மாஃபியா, லாட்டரி மாஃபியா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமாம். சுருக்கமாக சொல்லணும்னா திடீர்னு பணக்கார ஆகணும்னு நினைக்கிற எல்லாரும் தலைவரோட எதிரிங்க தான். இப்போ பேசின மாஃபியால எனக்கு சில பேர் மேல டவுட் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் ஆரம்பம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்க மேல டவுட் வரதுக்கு இது வரைக்கும் எதுவும் நடக்கலதான். ஆனா இதெல்லாம் ஒன்று பண்ணும்ல. புரியுது. லிஸ்ட் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த லிஸ்ட்ல லாட்டரி செல்வக்கண்ணன், மணல் மாஃபியா ஐயப்பன், சாராயம் காய்ச்சற நாராயணன், இவங்க எல்லாருமே சிஎம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த மாஃபியாஸை தவிர்த்து வேற யாராவது மேல டவுட் இருக்கா? கேள்வி புரியுது. கட்சியில் கேட்குறீங்க. உங்கள் கேள்வி அதானே? வேணும்னா அப்படின்னு சொல்ல. அப்படின்னா அப்படி யாரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் பெருமாள். உங்ககிட்ட இல்லை, யாராக இருந்தாலும். நானும் ஒரு தலைவன் தான். இந்த கட்சி உயரத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுற ஆள் நான். வேணும்னா நீங்கள் போலீஸ்ன்ற முறையில் விசாரிச்சு பாருங்க. தட்ஸ் யுவர் பிஸ்னஸ். லக்ஷ்மி, சார், முன்ன விட ரொம்ப அழகாயிட்ட. மேக்கப் கொஞ்சம் அதிகமோ? சார், அப்ப புது பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? நீங்க இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க முடியுமா என்ன? நாங்க போய் கொஞ்சம் லவ் பண்ணலாமா? என்ன சார் நீங்க வேற? வா. இந்தா இது என்ன சார்? லவ் லெட்டர் படிச்சு பாரு. சார், நிறைய நம்பர்ஸ் இருக்கே சார். இந்த வேலையை பத்தி நான் எப்போ உங்ககிட்ட பேசினாலும் உன் காது மட்டும் தான் கேட்கணும். புரியுது சார். நோ क्वेश्चंस ஆஸ்க்ட். ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் இருக்கிற ஜாப் தான் அது. அதனால இந்த நம்பர்ஸை பத்தின எல்லா டீடைல்ஸ், இன்கமிங் அவுட் கோயிங் ஆல் மேக்ஸிமம். ஓகே சார். இது எப்ப வேணும் சார்? நான் இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி. இங்க இருந்து நீங்க போறதுக்கு முன்னாடியேவா சார்? ஃபார்மாலிட்டிஸ் படி பண்ணணும்னு யார் சொன்னா? மொபைல் கம்பெனிஸ்ல ஆம்பளைங்களே இல்லையா எக்ஸிகியூட்டிவ்ஸ்? கண்ணே மண்ணேன்னு கூப்பிட்டா யார் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருப்பாங்க? மொபைல் கம்பெனியோட ஓனர்ஷிப்பே கொடுத்துருவாங்க. ட்ரை பண்றேன் சார். அப்படி சொன்னா பத்தாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நானே வந்தேன். எனக்கு சீக்கிரமா பண்ண. எனக்கு இம்மீடியட்டா வேணும். ஓகே சார். ஏர்செல், ஏர்டெல், வோடஃபோன், ரிலையன்ஸ், ஐடியா எல்லாமே இருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் முடிக்காம எப்படி லக்ஷ்மி? மொபைல் எக்ஸிகியூட்டிவ்ஸை எப்படியாவது கரெக்ட் பண்ணி எப்படியாச்சும் வாங்குங்கன்னு சார் சொல்லிட்டாரு. யூ கேன் டூ இட் ஃபர்ஸ்ட். இன்டர்போல், சிஐஏ, எஃபிஐல இருக்கிறவங்க கொடுத்த அஃபிஷியல் ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனா கோர் மேண்டல் அதை பத்தின நியூக்ளியஸ் வெளியே லீக் ஆகுது. வாட்? ஆமா சார், நான் அதுதான் சொல்ல வரேன். நமக்கு தெரிஞ்சதை விட ஒருபடி அதிகம் வேற யாருக்கும் தெரியல. தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. somebody is watching me சார். நான் இப்போ மரியாதைக்குரிய ஏடிஜிபி பீட்டர் சக்ரியா சார் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஓகே. வா. அன்னைக்கு நீ எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ நான் டெய்லி 2 வாட்டி யூனிஃபார்மை மாற்றுவேன். இப்போ அந்த ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிட்டேன். 3 தடவை மாற்றுறேன். இவ்வளவு அழகா சைனிங்கா இருக்கிற ஷூஸ் தமிழ்நாடு போலீஸ்ல யார்கிட்டயாச்சும் இருக்கா? யார்கிட்டயும் இல்ல. ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? நான் உங்களுக்கு ஜூனியர். என்னை பார்க்கணும்னா டே பெருமாள் இங்க வான்னு சொன்னா நான் உங்க முன்னாடி வந்து செல்யூட் அடிச்சு நிக்க போறேன். ஆமா. இப்போ என் மேல கோவமா இருக்கீங்களா?
என்ன பிடிக்கலையா? ஏன் என்ன பார்க்க வரலன்னு நிறைய எஸ்எம்எஸ், நிறைய மிஸ் கால், சின்ன பிள்ளைங்க மாதிரி. சார், வாட்ஸ் யுவர் ரியல் ப்ராப்ளம்? டெல் மீ. டேய், என்ன மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் இங்கே இருக்காங்களா? நீயே சொல்லு. இருந்தாலும் எனக்கு மிஞ்சிறது அவமானம்தான். அந்த 2 லூசுங்க இருக்காங்கல்ல, டிஜிபிங்க, 2 பேரும் சர்வீஸில் என்னை விட ஜூனியர். ஆனால் பவர் அவங்க கிட்ட தான். காரணம் உனக்கு தெரியுமா? அவங்கள மாதிரி ஜாலரா அடிக்க என்னால் முடியாது. டேய், உனக்கு தெரியுமா, உன்கிட்ட இந்த கேஸ் சம்பந்தமான பொறுப்பை கொடுக்காம இருக்கிறதுக்கு அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க. என்னோட ஒரு ஆள் கட்டாயத்தினால தான் உன்கிட்ட இந்த பொறுப்பையே தூக்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் பவர் இல்லைன்னு சொல்றீங்க? 2 டிஜிபிங்க மேக்ஸிமம் எதிர்த்தோம். உங்க ஒரு ஆள் பவரை வச்சு மட்டும் தானே நீங்க எனக்கு எல்லா பொறுப்பையும் வாங்கி கொடுத்தீங்க. அது என்னன்னா, பவர்னு சொல்லும்போது உங்களை யாரு வெறுத்தாலும் சரி, ஆனா நான் வெறுக்க மாட்டேன். உண்மையை தான் நீ சொல்றியா? ஆமா சார். ஓஹோ, உண்மையா உன் மேல இருக்கிற அன்புல உன்னை கட்டி பிடிக்கணும்னு தோணுது. ஆனா சட்டு கசங்கிடும். ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா சார்? ஓஹோ, போயிட்டு வா சார். இது வரைக்கும் என்கிட்ட இது மாதிரி சே கருமம், எங்க பார்த்தாலும் துடைக்க வேண்டியது. நீங்க ஒரு ஆள் தான் ஆபீஸ்க்குள்ள துப்பி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. லிஸ்ட் கொடுங்க சார், நான் போகணும். நடக்காதுன்னா நடக்காதுதான். நீங்க மட்டும் இல்ல, இனிமே யார் வந்து கேட்டாலும் சிஎம் பார்க்க வந்தவங்களோட லிஸ்ட்டை கொடுக்க முடியாது. சம்பந்தப்பட்டவங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்த போட்டு தரணும். முதல்ல அதை அங்க துப்புங்க. இல்ல இதுக்குள்ள துப்பி வச்சுக்கோங்க. ஓஹோ, ஆர்கியூமெண்ட் பண்ணாம லிஸ்ட்டை கொடுங்க சாமி. நத்திங் டூயிங். நான் சொன்னது உனக்கு புரியலையா? விசிட் பண்ணவங்களோட லிஸ்ட்டை கொடுக்க முடியாது. வேண்டாம். நீங்களும் ஒரு நாள் என் பின்னாடி வருவீங்க, வாங்கிக்கன்னு. இப்படி பேசுறதுக்கு உனக்கு வச்சிருக்க பாரு. நிறுத்துங்க. ஓகே. என்ன பேரு? ரொம்ப நன்றி சார். லிஸ்ட் கிடைக்கல சார். சாமி என்ன சொன்னாரு? லிஸ்ட் வேணும்னா பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் கொடுப்பேங்கிறான் கிறுக்கு பையன். அப்படியே சொன்னாரு? அப்படிதான் சொன்னான். ஆஹா. வணக்கம். ஃபாதர் ஆப்ரகாம். என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உட்காருங்க. நான் சிஎம்க்கு நடந்த விஷயம் எல்லாம் டிவிலையும் பேப்பர்லையும் தான் பார்த்தேன். கடவுளோட கிருபையினால அவர் பொழைச்சிக்கிட்டாரு. ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாரா? இல்ல, அடுத்த மண்டேல இருந்து வருவாரு. வேலை விஷயமா இப்ப வெளியே போறாரா? அப்பப்போ போவாருன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா மட்டும். செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இல்ல, மெடிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓஹோ. ஃபாதர், நீங்க 2-3 வாட்டி தான் அவரை சந்திச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்க மேல அவருக்கு ஏதோ அன்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னோட அனாத ஆசிரமத்துக்கு முதலமைச்சர் வரேன்னு சம்மதிச்சிருந்தாலும் கூட ஆசிரமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு சினிமா ஸ்டார் தானே பிடிச்சிருக்கு. அப்ப நான் சொன்னேன் சிஎம் தான் பெரிய ஸ்டார்னு. அவர் ஆபீஸ்க்கு வரட்டும், நீங்க கட்டாயப்படுத்தி கேளுங்க. அப்படியா? அவர் ஆபீஸ்க்கு வரலனாலும் வெளியே எங்கேயாவது வேலைக்கு வரும்போது நான் அவர் அங்க போய் பாத்துக்கிறேன். ஓ, அது போதும். சரி, அப்போ உங்களுடைய நம்பர் கொஞ்சம் தரீங்களா? நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். அவருக்கு வெளியே ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு. ரொம்ப நன்றி சார். மாதிரி நல்ல மனுஷன கவர்மெண்ட்ல இருக்க தான் செய்யறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எனக்கு இதெல்லாம் பார்க்க வேணாம் சார். தப்பு நடந்து போச்சு. வாசுதேவன் சார் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் சிஎமோட ரூம் பார்க்கணும். ப்ளீஸ் சார். நான் சொன்னா நீ கேட்க மாட்டல்ல? அடடா, வாங்க சார், போங்க.
எதுக்கு ஜன்னலை திறந்து பாக்குறாரு? அது திடீர்னு ஆபீஸ்ல தீ பிடிச்சதுன்னா சிஎம் அந்த ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு தப்பிக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்றாரு. ஓஹோ. மிஸ்டர் லிஸ்டும் உடன் கேமராவோட டேப்ஸும் கையோட இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க. சரிங்க சார். சாமி என்ன சரி தரேன்னு சொன்னேன். தலை நின்று லக்ஷ்மி நான் தான். ஆ இமீடியட்லி இன் மை ஆஃபீஸ். ஓகே சார். பாய்.